சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் பெரிய அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8th பே கமிஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த NCJCM மீட்டிங் நடந்துச்சு. நிறைய டிமாண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. சேலரி ஹைக்ல இருந்து பென்ஷன் எப்போ வரும், அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஸோ வந்து அதே மாதிரி பழைய அந்த ஓபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வருவாங்களான்னு பல டிமாண்ட், பல விஷயங்கள் வந்து அந்த மீட்டிங்ல நடந்துச்சு. அதுலயும் குறிப்பிட்ட இந்த 7 கோரிக்கைகள் ரொம்பவே ஒரு முக்கிய பேசுபொருளா பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 7 முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 8th பே கமிஷனை பொறுத்த வரையும் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 8th பே கமிஷன் அந்த அப்ளிகபிள் அந்த ப்ராசஸ்மே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன், அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி, அடுத்தடுத்த இந்த பெண்டிங் வைப்பாங்க இல்லையா, ஸோ குரூப்ஸ் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பெண்டிங் வைப்பாங்க, அவங்களுமே அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஹோல் அப்டேட்மே, அதாவது இந்த NCJCM மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், இந்த 7 முக்கிய கோரிக்கைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் அப்படின்னா, அதுல முக்கியமான முதல் கோரிக்கை அப்படின்னா சம்பளம் அதிகரிக்குமா அப்படின்றது தான். ஸோ அவங்களுடைய பெரிய கோரிக்கை இந்த புதிய பே கமிஷன்ல வந்து சம்பள திருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அரசு ஊழியர்களா இருக்கட்டும், இப்போ அவங்களுடைய சங்கங்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த பேசிக் பே வந்து ரிவைஸ் பண்ணணும், ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அதோட பேசிக்ல, அதோட அடிப்படையில் வந்து இந்த HRA, DA ஹைக்கு, அதே மாதிரி பென்ஷன், ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய பர்சன்டேஜுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆனாதான். ஸோ இதனால அவங்களுடைய முதல் முக்கிய கோரிக்கையாக இந்த சம்பள திருத்தம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பேசிக் பேவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அடுத்து 2வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த DA பேசிக் பேவோட வந்து மெர்ஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய 2வது பெரிய கோரிக்கை இந்த டியர்னன்ஸ் அலோன்ஸை வந்து, இல்லை இந்த டிஏன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இதை வந்து அவங்களுடைய பேசிக் சேலரியோடைய அந்த பேசிக் பேன்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து ஹோல் சேலரி வாங்குறது கிடையாது, நம்மளுக்குன்னு தனியாக பேசிக் பேன் இருக்கும் இல்லையா, அந்த சேலரியோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை தான். ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு, டிஏ வந்து அப்பப்போ வந்து 2%, 3% இப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஒரு கட்டத்தில் அது பேசிக்கு மெர்ஜ் பண்ணினோம் அப்படின்னா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வந்து பேசிக் பேவோட இன்க்ரீஸ் பண்ணோம், அதோட மெர்ஜ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த கோரிக்கை வந்து அப்ரூவ் ஆகுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேசிக் பேவோட வந்து டிஏவெல்லாம் மெர்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நிறைய பேருடைய பதிலாக இருக்கிறது. 3வது முக்கிய கோரிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓபிஎஸ் ஸ்கீம் வந்து, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்ப வருமா அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே முக்கியமாக வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து நிறைய பேர் வேண்டாம் அப்படின்ற மாதிரியும், இந்த திரும்பவும் அந்த ஓபிஎஸ் ஸ்கீமே எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பல பென்ஷனர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கோரிக்கையை ரொம்பவே முக்கியமாக வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஓபிஎஸ் வந்து, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரெடிக்டபிள் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஆனாலும் இந்த ஒரு கோரிக்கையுமே வந்து அப்ரூவல் ஆகுமா, அதாவது இது வந்து பெரிய பாலிசி சேஞ்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா, ஆனால் அப்ரூவல் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டாக தான் இருக்கு. சார் அப்ரூவல் ஆகுமான்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 4வது முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, அதுவுமே வந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு தான் வந்து ஒரு சாதகமான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பே ரிவிஷன் வந்து இப்போ இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு தான் வந்து ஒரு இதாக வருது, சேஞ்ச் ஆகுது. ஸோ அதோட யூசேஜாக இருக்கட்டும், அதோட பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ எப்படி வேலை செய்கிறாங்களோ, இப்போ என்ன மாதிரியான நடைமுறையில் இருக்காங்களோ, இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பலன் கிடைக்குது. பல நேரங்களில் வந்து புதிய ரிவிஷன் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது பழைய ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் மாட்டுது அப்படின்றதுனால இந்த முறை பழைய பென்ஷனருக்கும் சேர்த்து இது எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து அவங்களுக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம். ஸோ அடுத்து 5வது முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ப்ரமோஷன் வந்து டிலே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா பல ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரமோஷன் வந்து லேட் ஆகுது, ஸோ அதனால எங்களுடைய சேலரி க்ரோத் வந்து ரொம்பவே இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியும், ஸோ இதுக்கு புதிய ஸ்ட்ரக்சர் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ 6வது முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டாஃப் ஷார்ட்டேஜில் இருக்காங்க, அதாவது காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பல டிபார்ட்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இல்லாமல், அதாவது வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிறனால, அந்த வேக்கன்சிஸ்னால் நிரப்பாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு வேலையுடைய அந்த சுமை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு கோரிக்கையுமே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால்
ரெக்ரூட்மெண்ட் ரொம்பவே வந்து ஸ்பீட் அப் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கையுமே வச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கோர்ட் கேசஸ் அதே மாதிரி சர்வீஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே அதாவது கடைசியா சர்வீஸ் ரிலேட்டடா வந்து கோர்ட் கேசஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற கவலைனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ரூல்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கப்படுது. இந்த 7 கோரிக்கைகளுமே வந்து இப்போதைக்கு கோரிக்கைகளா மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஒரு அஃபிஷியலான ஒரு அப்ரூவல் வரல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா சம்பளம் வந்து எப்படியும் கண்டிப்பா வந்து அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வந்து இந்த ஓபிஎஸ் ஸ்கீம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் திரும்ப வருமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து நடைமுறையில் இருக்கு. இதுதான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஓபிஎஸ் வேணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ 8th பே கமிஷன் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி அரியர்ஸ் அமௌண்ட்டும் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதில் எவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.